சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு 2 உருவங்களில் ஒன்றை தொட்டதன் காரணமாக இப்போது உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? உன் வாழ்க்கையின் அற்புத தொடக்கமே இன்று முதல் ஆரம்பமாக போகுது. உனக்காக நீ வாழ்ந்ததை விட உன்னை சுற்றி உள்ள உறவுகளுக்காக நீ வாழ்ந்த நாட்கள் தானே அதிகம். ஆனால் இப்போது என் உருவத்தை தொட்டதின் பலனாக உனக்கான வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக நான் திருப்பி விடப் போகிறேன். அற்புதமாய் அழகாய் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்த கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நீ மனசளவுல மிகவும் கனமான வலுவான பிள்ளை கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் உன் மனசுல அதை வச்சுக்கிட்டு அப்புறமா தனிமையில் வருத்தப்படக்கூடிய ஆளாக நீ இருக்கும்போது மனிதர்கள் அதை புரிஞ்சுக்காம வலிகளையும் வேதனைகளையும் உனக்கு மீண்டும் மீண்டும் தருகிறார்களே என கலங்காதே என் செல்லமே. கடுமையான வார்த்தைகளையும் தாங்க முடியாமல் ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் இதயத்திற்கு உன் சாயப்பா நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். உன்னை வெறுத்தவர்களை நீ தேடி போக வேண்டாம். அவங்க யாரோ எதையோ தேடிதானே போயிருக்காங்க. போகட்டும். போய் எல்லா கஷ்டமும் பட்டுட்டு எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து உன் காலில் விழும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. மனிதனாகிய என் அன்பு பிள்ளையான நீ வாழக்கூடிய காலம் என்பது 100 ஆயுள் மட்டும்தானே. இந்த குறுகிய காலகட்டத்திலையும் தேவையில்லாத கோபத்தையும் தற்பெருமையையும் செருக்கையும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் உனக்குள்ள வச்சுக்க வேண்டாம் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்க பழகு. முடிஞ்ச அளவு பொறுமையா இருக்க பழகு. பணம் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு உனக்கு மதிப்பு கொடுக்காம மரியாதை கொடுக்காம பேசுகிற மனிதர்களிடம் போய் நீ தாராளமா சொல்லு, இந்த பூமியில மட்டும்தான் பணம் செல்லுபடியாகும், மற்ற உலகத்திலும் என் சாயப்பாதான் ஆட்சி செய்கிறார், அங்க எனக்கு மிகப்பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடமும் நீ சிரித்து கொண்டே போய் சொல்லேன் செல்லமே. என் வாழ்க்கை இன்னும் முடியல, நான் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு, அப்ப பாருங்க நான் எப்படி ராஜ வாழ்க்கை வாழ போறேன்னு. எனக்காக என் சாயப்பா இருக்காரு, என் வாழ்க்கையை எல்லா வகையிலும் சந்தோஷமானதாக மாற்றி காட்டுவார் என தைரியமாக சொல்லிவிட்டு வா என் செல்லமே. உன்னை பெற்றவர்களிடம் நீ எப்படி நடந்துகிறியோ அப்படிதான் உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடப்பார்கள். இதுல எந்த விதிவிலக்கையும் நான் செஞ்சு வைக்கல. எப்போதும் உன்னை பெற்றவர்களிடம் நீ பயபக்தியோடும் மரியாதையோடும் அவர்களுக்கு உரிய எல்லா மதிப்பையும் கொடுத்து பழகு. வானத்துல பறக்கக்கூடிய பறவை என்பது ஒத்த சிறக வச்சுக்கிட்டு பறந்துட முடியுமா? 2 பக்கமும் சிறகுகள் இருந்தால்தானே அதனால் சாதாரணமாக இலகுவாக பறக்க முடியும். அதே போலதான் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவர்களாக இருக்க வேண்டும். ஒத்து வராத உறவோடு நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது, வாழ்க்கையை பறக்கவும் முடியாது. நீ யாருக்கு அதிகமாக உதவினாலும் கொஞ்சம் கவனமாக இரு என் செல்லமே. ஏன்னா இந்த கலியுக காலத்துல யாருக்காவது உதவி செஞ்சா உடனே அவன் எதிரியா மாறிடுறான். யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சா உடனே அவன் துரோகியாகவும் மாறக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ நேசிக்கக்கூடிய மனிதரை விட உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களை உன் அருகில் வச்சுக்கிட்டினா வாழ்க்கையே வரமாக மாறிப்போகும் என் செல்லமே. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் சூரியன் வந்தவுடன் எப்படி இந்த காலை பொழுதில் எல்லாமே விலகி போனதோ அதே போலதான் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய 1000 துன்பங்களையும் விலக்கி வைப்பதற்கு உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன்னுடைய இதயத்தில் மகிழ்ச்சியோடும் உன்னுடைய மனசுல சந்தோஷத்தோடும் நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன். எப்போதுமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நீ நினைச்சினா ஏதாவது ஒரு லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதில் ஜெயிச்சே தீருவேன்னு சபதம் எடுத்து வைராகியத்தோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. தேவையில்லாம வம்பு செய்யறதோ பிடிவாதம் பிடிக்கிறதோ வீண் விவாதம் செய்வதோ வேண்டாம். உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கு தீவிர முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. இரவு தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய உனக்கு துன்பத்தை தாண்டி கரை சேரி வருவதற்கு உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருப்பேன். நீ நினைச்சதையெல்லாம் நடத்துவேன்.